தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். பொதுவாக நம்முடைய வாட்ச்மேன் ஜெப போதனையில் முதலாவது பாதியில் நாம் தேசத்திற்காக மற்றும் தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய வழக்கம். ஆனால் இன்றைக்கு போன வாரத்திலேருந்தே ஆக்சுவலாக இதை ஆரம்பிச்சிட்டோம். புத்தாண்டு நிமித்தம் நாம் புத்தாண்டை குறித்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரம் இந்த வருகிற 2025ஆம் ஆண்டு எப்படி நமக்கு ஒரு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டாக அமையும் என்பதை குறித்து வாசித்தோம், தியானித்தோம். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேறும்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் தியானித்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜ் கேட்கலைன்னா தயவுசெய்து போய் திரும்ப கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லியிருக்கிற ஒரு சில முக்கியமான காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். கவனமாக கேளுங்க. நோட்ஸ் எழுதுகிறவங்க இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு புஸ்தகத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற இந்த குறிப்பான காரியங்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். இதெல்லாம் நம்ம கேட்டு கீழ்ப்படிவது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கும், வெற்றி வாழ்வுக்கு வழிவகுக்கும். அதனால் இந்த காரியங்களை கவனமாக கேளுங்க, எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த மெசேஜெல்லாம் ஒரு தடவை கேட்குறதோடு நிப்பாட்டிடாதீங்க, திரும்ப திரும்ப கேளுங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள், இந்த போதனைகள் உங்களுக்குள்ளே போகணும், இருதயத்தில் நல்லா ஆழமாக பதியணும், இதை குறித்த வெளிப்பாடுகள் புரிந்து கொள்ளுதல்லாம் உண்டாகணும். நம்ம இந்த போதனைகள்லாம் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு பொழுதுபோக்குக்காகவோ ரைட்டில் ஏதோ ஒரு மத சடங்காச்சாரமான காரியமாக நம்ம இதை செய்கிறது கிடையாது. இது நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் ஒர்க் ஆகணும், நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதெல்லாம் செய்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நல்ல ஒரு ஜெபத்தோட எதிர்பார்ப்போடு கேளுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீரே எங்களை படைத்தவர், வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர், சர்வ வல்லவர், உன்னதர், பெரியவர், உயர்ந்தவர். பிதாவே, எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லா தேவர்களுக்கும் மேலான மகா பெரிய ராஜா, ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், மகிமையின் ராஜன். தாப்பனே, நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விளையேறப்பெற்ற வார்த்தைகளை எங்களுக்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த வருகிற ஆண்டை குறித்த உம்முடைய இருதயம், உம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், உம்முடைய திட்டங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகள், நீர் எங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகள், இவைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய நன்மையில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah to Jesus. முதலாவதாக போன மெசேஜில் சொன்ன ஒரு சில காரியங்களை லேசாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஆவியானவர் சபைக்கு வைத்திருக்கிற காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ரைட்? என்னோட கூட சேர்ந்து யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 8ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில், கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான்.
மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரு நிலையாயிருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய குறுக்கினாலே முறியடித்தான். 15ஆம் வசனத்தை கவனிங்க. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். நல்லா கவனிங்க. இங்கே கர்த்தர் தன்னை யெகோவா நிசியாக வெளிப்படுத்துகிறார். யெகோவா நிசி ஒரு உடன்படிக்கை நாமம். தேவன் தன்னுடைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்துவார், எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் என்று வெளிப்படுத்துகிற நாமம். கர்த்தருடைய நாமங்கள் எல்லாமே அவரை குறித்த வெளிப்பாடு. அவர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள். இந்த யெகோவா நாமங்கள் எல்லாம் உடன்படிக்கை நாமங்கள். ஒரு சிலர் இதை மீட்பின் நாமங்கள்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை உள்ளடக்கின நாமங்கள். சில சமயம் நம்ம கிறிஸ்துவ மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு மட்டும் நினைக்கிறோம். ஏன்னா உடன்படிக்கை மக்கள்னு சொன்னால் நம்ம மனசுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் வர்றாங்க இல்லையா? அவங்க நினைவு தான் நமக்கு வருது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் புதிய உடன்படிக்கையின் ஜனங்களாக இருக்கிறோம். வாசிப்போம். அல்லேலூயா. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு தன் சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக பரலோக தேவனோடு ஒரு புதிய உடன்படிக்கை இருக்கிறது. இந்த புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதென்றால் எபிரேயர் நிருபம் நமக்கு போதிக்கிறது. இது விசேஷித்த உடன்படிக்கை, மேலான உடன்படிக்கை. பெட்டர் கவனன்ட் பேஸ்ட் ஆன் பெட்டர் ப்ராமிசஸ். மேலான உடன்படிக்கை, மேலான வாக்கு தத்தங்கள். என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், உடன்படிக்கையின் இரக்கங்கள், நன்மைகள் ப்ளஸ் இயேசுவின் மூலமாக உண்டான புதிய ஆசீர்வாதங்கள், இவைகள் இரண்டையும் உள்ளடக்கின உடன்படிக்கை. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இருந்தவங்களுக்கு மேலான உடன்படிக்கை, அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி மகிமையாக வெளிப்பட்டார். நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம ஏதோ பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் ஏதோ இங்கே பூமியில் பொழைச்சா போதும், விசுவாசத்தை காத்து கொண்டா போதும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். ஒரு கிறிஸ்தவனுக்கு பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ப்ளஸ் புதிய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள், நன்மைகள் இரண்டும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் வேதம் இப்படி போதிக்கிறது, இயேசுவுக்குள்ளாக எல்லா வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்கு தத்தங்களும், பழைய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்கள், புதிய ஏற்பாட்டின் வாக்கு தத்தங்கள், எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆகையால் இயேசு நமக்கும், பரலோக தேவன் நமக்கும் யெகோவா நிசியாக இருக்கிறார். நமக்கு வெற்றிகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். எப்படி இஸ்ரவேலுக்கு வெற்றிகளை கொடுத்தாரோ, யோசுவாவுக்கு வெற்றிகளை கொடுத்தாரோ, தாவீதுக்கு வெற்றிகளை கொடுத்தாரோ, அதே போல நமக்கும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா நேரங்களிலும் எல்லா விதங்களிலும் நம்மளை வெற்றி சிறக்க செய்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. 2 கொரிந்தியர் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம்
14ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எப்பயாவது இல்லை, பாதி நேரம் இல்லை, முக்கால்வாசி நேரம் இல்லை மோஸ்ட்லி அப்படியும் கிடையாது, எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எல்லா வேலைகளிலும் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் போங்க. கர்த்தரை குறித்த ஒரு முக்கியமான வெளிப்பாடு இங்கே நமக்கு கொடுக்கப்படுகிறது. 57ஆம் வசனத்தை கவனிங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் மூலமாக கர்த்தர் அங்கே மோசையை பயன்படுத்தி இஸ்ரவேல் ஜனத்துக்கு வெற்றிகளை கொடுத்தாரோ, அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மூலமாக பரலோக தேவன் நமக்கு ஜெயங்கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் இன்றும் நமக்கு யெகோவா நிசியாக நமக்கு வெற்றிகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சத்தியத்தை போன மெசேஜில் பார்த்தோம். அதே போல் இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். ஃபுல்லாக என்னால் இன்றைக்கி ரிஹர்ஸ் பண்ண முடியாது. தயவுசெய்து அந்த போன வாரம் போதித்த அந்த மெசேஜை கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஒரு சத்தியத்தை பார்த்து விட்டு நாம் மறுபடியும் இன்றைக்கி இருக்கிற காரியங்களுக்கு கடந்து போகலாம். 17ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 17. இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு வெளிப்பாட்டை தேவன் நமக்கு கொடுக்கிறார். மோசையின் கரங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கையில், கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கப்பட்டிருக்கையில் இஸ்ரவேலருக்கு வெற்றி உண்டானது. அவன் கை தாள விடுகையில் அமலேக்குக்கு வெற்றி உண்டானது. இதிலிருந்து நமக்கு ஒரு போதனையை கர்த்தர் ஒரு கிராஃபிக்காக ஒரு படம், ஒரு சித்திரம் வரைந்து ஒரு படம் வரைஞ்சி காமிக்கிற மாதிரி கர்த்தர் நமக்கு இதை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக, ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக காமிக்கிறார். ஒரு மகத்துவமான சத்தியத்தை நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறார். நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது, தேவன் மீது விசுவாசம் வைக்கும்போது, தேவனை நம்பும்போது நமக்கு வெற்றி உண்டாகும். அவரை நோக்கி பார்க்காத பட்சத்தில் தோல்வி உண்டாகும். எப்படி நம்ம சொல்ல முடியும் வெற்றி மேல் வெற்றி, எப்பொழுதும் வெற்றி? நீ எதை வச்சு சொல்கிறது? நம்முடைய சொந்த பலத்தை பார்த்தோம் என்றால், இல்லை நம்ம சொந்த பலத்தை, ஞானத்தை, நமக்கு இருக்கிற கான்டாக்ட், இன்ஃப்ளூயன்ஸ், இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா, நம்மை நாமே நம்பிக்கொண்டு இருந்தோம் என்றால் அந்த தொடர்ச்சியான வெற்றி பாசிபிலிட்டி கிடையாது, இல்லையா? சில சமயம் வெற்றி உண்டாகும், சில சமயம் தோல்வி உண்டாகும். நம்மளை காட்டிலும் பலவான்கள் கூட மோதுனா, நம்முடைய சத்துருக்கள் நம்மளை காட்டிலும் பலவான்களாக இருந்தால் நமக்கு தொடர்ச்சியான வெற்றி பாசிபிலிட்டி கிடையாது, இல்லையா? சில சமயம் வெற்றி, சில சமயம் தோல்வி, சில சமயம் தோல்வி மேல் தோல்வி கூட உண்டாகும். ஆனால் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது, நம்முடைய வெற்றியின் காரணர் கர்த்தராக இருக்கும்போது, நம்முடைய வெற்றிக்கு மூல காரணம் தேவனாக இருக்கும்போது நமக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். ஏனென்றால் தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர், எல்லாரை காட்டிலும் ஞானி, எல்லாரை காட்டிலும் வல்லமை உள்ளவர். அவருக்கு மேலே யாரும் கிடையாது, அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அதனால் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு வெற்றி நிச்சயமாகவே உண்டாக முடியும். ஏன்னா நம்முடைய வெற்றி நம்மை சார்ந்ததல்ல, நம்முடைய சொந்த பலனை சார்ந்ததல்ல, நம்முடைய சொந்த திறமையை சார்ந்ததல்ல. நம்முடைய வெற்றி தேவ பலத்தால் உண்டாகிறது. நாம் அப்படி கர்த்தரை நம்பி யுத்தம் செய்யும்போது, கர்த்தரை நம்பி பிரச்சனைகளை சந்திக்கும் போது, கர்த்தரை நம்பி வாழும்போது, கர்த்தரை நம்பி ஒரு பெரிய காரியத்தை செய்யும்போது, கர்த்தரை நம்பி குடும்பத்தை நடத்தும்போது, கர்த்தரை நம்பி தொழிலை செய்யும்போது, கர்த்தரை நம்பி ஊழியம் செய்யும்போது வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். வெற்றி ஊர்வலம் நமக்கு உண்டாகும். புரியுதா? ஹல்லேலூயா. ஆகையால் என்னோட கூட சேர்ந்து இந்த அறிக்கையை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆண்டு எனக்கு ஒரு வெற்றி ஊர்வலமாக இருக்கும்.
வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். திரும்ப சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தினால 2025ஆம் ஆண்டு எனக்கு ஒரு வெற்றி ஊர்வலத்தின் ஆண்டாக இருக்கும். வெற்றி மேல் வெற்றி உண்டாகும், தொடர்ச்சியான வெற்றிகள் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த வருஷம் பூரா இதை சொல்லிக்கொண்டே இருங்கள். திரும்ப திரும்ப தினமும் டெய்லி இந்த காரியத்தை அறிக்கை செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தினால அறிக்கை செய்யுங்கள். பாருங்கள், வேதம் போதிக்கிறது, ஆதாம் ஒரு ஜீவனை என்ன நாமம் சொல்லி அழைத்தானோ அதுதான் அந்த மிருகத்தோட நாமமாக அமைந்தது. கர்த்தர் அவனுக்கு அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தார். இப்போ கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த பூமியில் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவுடைய அந்த வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் இப்படி அறிக்கை செய்யும்போது எந்த விதமாக இந்த ஆண்டை குறித்து நாம் பேசுகிறோமோ அந்த விதமாக இந்த ஆண்டு அமையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இது ரொம்ப முக்கியம். பாருங்க, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வாசிப்போம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சபையை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? சபையை குறித்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். ஒரு சில முக்கியமான காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பாயிண்ட்ஸ் என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். எழுதி வச்சுக்கோங்க. முதலாவதாக, இந்திய தேசத்தை குறித்து நம்முடைய பொறுப்பு ஒன்று கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அதை கொஞ்சம் பார்ப்போம். அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ரைட், பாருங்கள், ஒரு விசுவாசிக்கு தான் இந்த பூமியில் நடக்கிற காரியங்கள் மீது அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அதிகாரம் ஆவிக்குரிய அதிகாரம், தேவனால் கொடுக்கப்பட்ட அதிகாரம். அதனால் இயற்கையாக இருக்கிற காரியங்களை, இயற்கையாக நடக்கிற காரியங்களை, இயற்கையாக இருக்கிற அதிகாரங்களை கூட மாற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரம். ரைட், நமக்கு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அதிகாரம் தான் சுப்பீரியர் டு த நேச்சுரல் அத்தாரிட்டி அண்ட் த நேச்சுரல் சர்க்கம்ஸ்டான்சஸ். கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிற இந்த வல்லமை, இந்த அதிகாரம், ரைட், பூமியில் இருக்கிற அதிகாரங்கள் சூழ்நிலையை காட்டிலும் மேலானது, வல்லமை படைத்தது. அதனால் நம்மளால் தேவனை நோக்கி பார்த்து ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை மாற்றியமைக்க முடியும். ரைட், ஏன்னா நாம் தேவ ஜனங்கள், தேவ நாமம் தரிக்கப்பட்டவர்கள். நாம் கேட்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் விதமாக தேவன் பூமியில் செயல்படுகிறார். நாம் இயேசுவின் நாமத்தினாலே நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தரின் காரியங்களை பேசும்போது, ரைட், அந்த வார்த்தைகள் இந்த பூமியில் நடக்கிற காரியங்களை மாற்றி அமைக்கிறது. புரியுதா? தேவன் இந்த விதமாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதனால் இங்கே கவனிங்க, கர்த்தர் முதல்ல இந்தியாவில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பேசியிருக்கிறார். இது குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற சபைக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஆனாலும் இந்த பிரின்சிபிள் மற்ற தேசங்களுக்கும் பொருந்தும். ரைட், கான்செப்ட் ஒன்று தான். ரைட், ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசும்போது இதை குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற சபைக்காக, இந்திய தேசத்தை குறித்து இந்த காரியத்தை சொன்னார். இந்த வருகிற இந்த ஆண்டுகளில் சபையின் ஜெபத்தை பொறுத்து தான், சபையின் பரிந்துரை ஜெபத்தை பொறுத்து, இந்த தேசத்துக்காக நாம் ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை பொறுத்து தான் நம்முடைய தேசத்தின் செழிப்பு, வெற்றி எல்லாம் நிர்ணயிக்கப்படும். நம்முடைய தேசத்தோட அந்த டைரக்ஷனே இப்படித்தான் நிர்ணயிக்கப்படும். இங்கே சபை தன்னுடைய அதிகாரத்தை கையில் எடுத்து கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக, அதிகாரம் படைத்த மக்களாக இந்த பூமியில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நாம் பழகப் போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். புரியுதா? நாம் தேவனை நோக்கி நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய தேசத்தின் செழிப்பிற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பாதுகாப்புக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் தேவன் நம்முடைய தேசத்திற்கு நன்மை செய்வார்.
நம்முடைய இந்திய தேசத்தின் செழிப்பு முன்னேற்றம் கிறிஸ்தவர்கள் கையில் இருக்குது. கிறிஸ்தவர்களுடைய ஜெபத்தின் அடிப்படையில் தான் இந்த காரியம் நடக்கும். கவனிங்க, அநேக நேரங்களில் நம்ம இயற்கையாக எவ்வளோதான் நல்ல திறமை படைத்தவர்கள், ஞானிகள் எல்லாம் நம்ம அரசாங்கங்களில் இருந்து பல காரியங்கள் செய்தாலும் ஆவிக்குரிய விதிகள்லாம் இருக்குது, ஆவிக்குரிய காரியங்கள் நிறைய இருக்குது. இயற்கை கட்டுப்படுத்துகிற காரியங்கள் நம்மளால் பார்க்க முடியாட்டினாலும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதிகள் நம்முடைய தேசம் மட்டும் இல்லை, மற்ற தேசங்களுக்கும். ஆனால் நம்ம குறிப்பாக நம்முடைய தேசத்தை குறித்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். ரைட், நம்ம தேசத்தின் காரியங்களை கட்டுப்படுத்துகிற காரியங்கள் இருக்குது. இந்த ஆவிக்குரிய விதிகளை மாம்சீக முயற்சி மேற்கொள்ள முடியாது. ரைட், புரியுதா? அந்த ஆவிக்குரிய காரியங்கள் மாற்றப்படணும்னா ஜெபம் அவசியம், விசுவாசம் அவசியம். அப்போ தான் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம தேசத்துக்கு இரக்கம் பாராட்டி நன்மைகளை செய்வார். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பொறுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இட்ஸ் அ மஸ்ட், இட்ஸ் அ நெசசிட்டி. ரைட், இது யாரோ பெரிய ஊழியக்காரவங்க தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, இல்லை பெரிய ஜெப வீரர்கள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. எல்லா கிறிஸ்தவர்களும் இதை செய்ய வேண்டும். ரைட், நீங்கள் எவ்வளோ நேரம் செய்கிறீங்கன்றது அது நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு உங்கள் வளர்ச்சி அளவு பொறுத்து நீங்கள் அதை பண்ணிக்கங்க. ரைட், புரியுதா? ஆனால் எல்லாருமே செய்யணும். உங்களால் எந்த அளவில் செய்ய முடியுமோ அந்த அளவில் நிச்சயமாக செய்ய வேண்டும். இது அவசியம், முக்கியம், கட்டாயமாக செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உங்கள் ஜெப லிஸ்ட்டில் நம்முடைய தேசத்தின் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, நன்மை இதுக்காக ஜெபிக்கிறத எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் டாப் ப்ரையாரிட்டி உங்களுக்கு. புரியுதா? அனுதினமும் இதை ஜெபிங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா தேசத்தின் ஆசீர்வாதத்தில் தான் நம்முடைய ஆசீர்வாதமும் இருக்குது. புரியுதா? ஒரு சைடில் நம்முடைய கர்த்தர் சூழ்நிலைகளை தாண்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அதுவும் இருக்குது. ஆனால் ஒரு சில முக்கியமான காரியங்கள், இப்போ தேசத்தில் போடுகிற சட்டங்கள், தேசம் போகிற டைரக்ஷன்ஸ் இல்லையா, தேசத்தில் நடக்கிற யுத்தங்கள், இதெல்லாம் நம்மளை பாதிக்குது இல்லையா? இப்போ ஏதோ ஒரு தேசத்தில் நடக்கிற யுத்தம் உலகத்தையே பாதிக்குது. ரைட், எங்கேயோ நடக்குது, நமக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அங்கே நடக்கிற யுத்தங்களே, பிரச்சனைகளே நம்மளை பாதிக்குது இன்றைக்கி. அப்படின்னா நம்ம ஊரில் நடக்கிறது நம்மளை பாதிக்குமா? பாதிக்காத. வேதத்தில் போட்டிருக்குது, உன் பட்டணத்தின் சமாதானத்தில் உன் சமாதானம் இருக்குதுன்னு கர்த்தரே சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கிறது. இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கவனம் கொடுங்கள். இது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. அப்போ ஆசீர்வாதம், நன்மை, பாதுகாப்புக்காக ஜெபிக்க போகிறோம். இன்னொரு பக்கம் இதோடு சேர்ந்து கர்த்தர் 2 குறிப்பான ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்தார். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்முடைய தேசத்தில் மழை உண்டாக, ரெயின், ரைட், மழை உண்டாக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே நல்ல மழையை கொடுங்க. ரைட், முன்மாறி பின்மாறி மழைகளை கொடுங்க, ஆசீர்வாதமான மழையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க, அனுதினம் ஜெபிங்க. அடுத்த பாயிண்ட்டு, நம்முடைய தேசத்தின் பொருளாதாரத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தாவே எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க. ரைட், எங்கள் பொருளாதாரத்தை பலப்படுத்துங்க, நன்மைகளை செய்யுங்க, நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, தொழில்கள் உண்டாகட்டும். ரைட், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உண்டு பண்ணுங்க. எங்கள் விவசாயிகளையும் ஆசீர்வதிங்க. ரைட், ரெண்டுமே வேணும். ஒரு சிலர் விவசாயிகள் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் இண்டஸ்ட்ரி கம்பெனி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ரெண்டுமே அவசியம். வெறும் கம்பெனியாக வச்சு ப்ராடக்ட்ஸை உருவாக்கிட்டு சாப்பாட்டுக்கு நம்ம அடுத்த தேசத்தில் போய் கையேந்திட்டு நிற்கிறதா கிடையாது. அதே மாதிரி வெறும் சாப்பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற காரியங்கள்லாம் இல்லாமல் சும்மா முழிச்சிட்டு நிற்கிறதா? ரெண்டுமே அவசியம், ரெண்டுமே வேணும். ரெண்டுக்காகவும் ஜெபியுங்க. தொழில்கள், வேலை வாய்ப்புகள், கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆர்கனைசேஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு வேணும். விவசாயம், நம்முடைய விவசாயிகளும் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்களும் பாதுகாக்கப்படணும், அதுக்கும் ஜெபிங்க. ரெண்டுக்கும் சேர்த்து ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். சபை தன் அதிகாரத்தை எடுத்து ஆளுகை செய்கிற நேரம் வந்துவிட்டது. புரியுதா?
இந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து ஒரு முக்கியமான காரியம், தேவன் இதை குறித்து அவர் பேசும்போது என்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். இது சாதாரண, நான் இப்போ உங்கள்கிட்ட சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த விதமாக அவருடைய வார்த்தை என்கிட்ட எனக்கு உண்டாகும்போது இந்த விதமாக உண்டாகல, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. ரைட், என்னென்னா, சரி, 2 வசனங்களை வாசித்துட்டு அடுத்துட்டு அவர் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஹல்லேலூயா 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28, கடைசி ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 18 வாசிப்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள், அதாவது சபையார், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ஏன்னா அப்போ அங்கே இருந்தவங்களாம் இயேசுவை விசுவாசித்தவர்கள், அவர்கள் எல்லாம் தேவனுடைய சரீரமாக, கிறிஸ்துவின் சரீரமாக, சபையாக இருந்தார்கள் இல்லையா. ஆகையால் நீங்கள், கிறிஸ்துவின் சரீரமாகிய நீங்கள், சபையாகிய நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்துக்கு போகலாம். இங்கே 16ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கவனிங்க. இங்கே கடைசி பகுதி மறுபடியும் 15ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பார்க்கும்போது இதுதான் நமக்கு தி கிரேட் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பிரதானமான கட்டளை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு சபைக்கும், ஒவ்வொரு ஊழியத்திற்கும் கர்த்தர் கொடுத்த பிரதானமான கட்டளை என்ன? 2 காரியங்கள் நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை ரட்சிப்புக்குள் நடத்தி தேவ ராஜ்யத்திற்குள் கொண்டு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப்பு, ரட்சிக்கப்பட்டவர்களை சீஷராக்க வேண்டும். இயேசுவின் பாதைகள், வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து அவர்களை இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக மாற்ற வேண்டும். இது 2ம் நடக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் கர்த்தரை அறியாத ஜனத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இன்னொரு பக்கம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை தேவ வார்த்தையை பிரசங்கித்து போதித்து அவர்களை சீஷராக்கி இயேசுவின் வழிமுறைகளில், பாதைகளில் நடக்கிறவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும். 2மே நடக்கணும். ரொம்ப முக்கியம். கர்த்தர் இதுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டவர்களுக்கு சொல்கிறேன், இது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. ரைட். நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் இது உங்கள் சபையில் முக்கியமான பிரதானமான இடத்தை வகிக்க வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலராக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், போதகனாக இருக்கலாம், மெய்ப்பனாக இருக்கலாம், நீங்கள் எந்த ஊழியத்தில் இருந்தாலும் இது 2ற்கும் நாம் அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு சபையும், ஒவ்வொரு ஊழியமும் இந்த இயேசுவை அவரை அறியாத ஜனத்திற்கு எடுத்து போக வேண்டும். எந்த விதமாக எடுத்து போக வேண்டும் என்று ஜெபியுங்கள். கேட்டு எல்லா அவைலபிள் வாய்ஸ், எல்லா அவைலபிள் மெத்தட், என்னெல்லாம் வழி இருக்குதோ, என்னெல்லாம் யுக்தியை பயன்படுத்த முடியுமோ, ரைட், எல்லா விதத்திலும் இயேசுவை ஜனங்களுக்கு எடுத்து செல்லும் வேளையில் நாம் இறங்க வேண்டும். பாருங்கள், அநேக நேரங்களில் கிறிஸ்தவர்கள் இந்த காரியத்தில் கொஞ்சம் சோம்பேறிகளாயிட்டோம்.
ஆவிக்குரிய விதத்தில் கொஞ்சம் இன்டிஃப்ரெண்ட்டாக, நிர்விசாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோவா இதில் அக்கறை காட்டாமல் இதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இதுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இயேசுவை அவரை அறியாத ஜனங்களுக்கு அறிவிப்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சபையாகவும் சரி, ஊழியக்காரர்களாகவும் சரி, தனிப்பட்ட விசுவாசிகளாகவும் சரி. இன்றைக்கி அநேக நேரங்களில் விசுவாசிகள் நான் உண்டு, என் வேலை உண்டு, ஏதோ என்னை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி வாழ்ந்துட்டுருக்குறோம். ரைட்? சில சமயம் ஞானம்ன்ற பேரில் இல்லை நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன், ஞானமாக கையாளுறேன்ற பேரில் இயேசுவை அறிவிக்காமல் இருக்கிறோம். இயேசுவை மற்றவர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாமல், இயேசுவை குறித்தே பேசாமல் இருக்கிறோம். ஒரு சிலர்லாம் இவன் கிறிஸ்தவன்னே யாருக்கும் தெரியாது. வெளிலேருந்து பார்க்கும்போது நான் கிறிஸ்தவன் அப்படின்னு அவர் சொன்னால் தான் நமக்கு தெரியும். அவர் வாயிலிருந்து கிறிஸ்துவை குறித்து நம்ம கேள்விப்பட்டது கிடையாது. கிறிஸ்துவுடைய வழிமுறைகளை அவர் வாழ்க்கையில் பார்த்தது கிடையாது. அவர் கிறிஸ்தவன் அவராக சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும், ஓகே இவர் கிறிஸ்தவர் போல் இருக்குது அப்படின்னு. புரியுதா? அந்த விதத்தில் வாழுகிற அந்த வாழ்க்கையை நம்ம நிறுத்த வேண்டும். இயேசுவை நாம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்கணும்னு ஆவியானவர்கிட்ட கேளுங்க. அனுதினமும் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தட்டும். இயேசுவை நாம் மக்களுக்கு அறிவிக்கணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இயேசுவை குறித்து ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு நான் வெளிப்படுத்தணும். இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவை குறித்த சாட்சியை சொல்ல வேண்டும். இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், உதவி பண்ணுங்க அப்படின்னு கேளுங்க ஆவியானவர்கிட்ட. கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே ஞானத்தை கொடுங்க, கர்த்தாவே இயேசுவை நான் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு, அவரை அறிமுகப்படுத்துவதற்கு, அவரை குறித்து சாட்சி சொல்வதற்கு, இயேசுவை மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு போவதற்கு ஏதாவது எனக்கு ஞானத்தை கொடுங்க, உதவி பண்ணுங்க, வழி நடத்துங்க, பயன்படுத்துங்க அப்படின்னு கேளுங்க. புரியுதா? சும்மா உக்காந்துருந்த காலம் போச்சு. இனிமேலாம் அப்பெல்லாம் உட்காந்துட்டு இருக்க முடியாது. இது செயல்பாட்டின் காலம், டைம் ஆஃப் ஆக்ஷன். புரியுதா? நாம் இறங்கி இனிமேல் வேலை பார்க்கணும். இயேசுவை ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும், அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சாட்சி கொண்டு போயிட்டே இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவை உண்டாகுதா, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்மளே கேட்கணும். கர்த்தர் செய்வார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள், ஜெபிங்க. ஹல்லேலூயா. ஒரு சில சமயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம், கர்த்தாவே உங்களுக்கு நான் இயேசுவை சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாசலை திறந்து கொடுங்க அப்படின்னு வாஞ்சை உண்டாகணும், ஒரு ஆசை உண்டாகணும். ஆசையும் வாஞ்சையும் உண்டாகும்போது தேவன் அதை செயல்படுத்துவதற்கு உங்களுக்கு வழி உண்டாக்குவார். இது சமயமில்லை, இது சமயமில்லைன்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா சமயம் வராது. பாருங்கள், கர்த்தர் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருந்தவர்களை கொண்டு தேசத்தில் வச்சிருக்கிறார். அங்கே அவங்க ஆலயத்தை கட்ட முற்பட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால ஆலயத்தை கட்ட இது நேரம் இல்லை, ஆலயத்தை கட்ட இது நேரம் இல்லை, ஆலயத்தை கட்ட இது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்தமாக வீடெல்லாம் கட்டிக்கிறாங்க, அவங்க செட்டில் ஆகிறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு இது நேரம் இல்லை, இது நேரம் இல்லை, இது நேரம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்கிறார், ஏன்பா என் வீட்டை கட்டுறதுக்கு உனக்கு இது காலம் இல்லைன்ற, உன் வீட்டை கட்டுறதுக்கு இது காலமா கேட்குறாரு. இப்படியே கேட்குறாரு. வாசிங்க, ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கையில் இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியுமோ கர்த்தருடைய உதவியோடு செய்யுங்க. செய்யும்போது கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்ம எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை சொன்னார், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்திரிச்சு கிளம்பி போகும்போது ஆவியானவர் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்ப்பார். இயேசுவை குறித்து நம்ம அறிவிக்கும் போது இட் வில் ட்ரிகர் எ ரிவைவல். ரைட்? புரியுதா? இது எழுப்புதலை உண்டாக்கும்.
நம்ம எழுப்புதல்னா கர்த்தர் திடீர்னு கொட்டுவார் ஆவியானவர் மலையை, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும், அதுவாக நடக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நீ நட, நீ செய், நான் கூட வரேன் இருக்கிறாரு. அதுதானே சொன்னார், இதை உலக முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எந்திரிச்சு அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, வார்த்தையை அறிவிக்கிறாங்க, இயேசுவை போதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எழுப்புதல் உண்டாகுது அந்த பட்டணங்களில், அந்த தேசங்களில், அந்த ஊர்களில். அவங்க சும்மா உட்காந்துக்கிட்டு மழை பெய்யும் ஆவியானவர் மழை பெய்யும் ஆவியானவர் மழை பெய்யும் அப்படியே உட்காந்துக்கிட்டா இருந்தாங்க. இல்லைங்க, சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆகாய் தீர்க்கதரிசி சொன்ன இந்த காரியங்களை கொஞ்சம் கவனிங்க. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஆகாய் 1 அதிகாரம் 3 வசனம். ஆனாலும் ஆகாய் எனும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் புத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் மலையின் மேல் ஏறிப்போய் மரங்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதில் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? நீ ஆரம்பி. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்த சரித்திரத்தை போய் பார்த்தீங்கன்னா, எஸ்ரா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்குது 5 அதிகாரம் 4 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கட்ட முற்படுறாங்க, கொஞ்சம் தடைகள் வருது, பிரச்சனை வருது, சத்துருக்கள் எழும்புறாங்க, அதனால் நிப்பாட்டி வச்சிடுறாங்க, அப்படியே விட்டாங்க, ஜெயலை. அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வந்து ஆகாய் தீர்க்கதரிசியும் சக்கரியா தீர்க்கதரிசியும் அனுப்பி கர்த்தருடைய வார்த்தையை அவங்களுக்கு பேசுகிறாங்க. இவங்க வார்த்தையை கேட்டுட்டு அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. மறுபடியும் அதே எதிர்ப்பு உண்டாச்சு. ஆனால் இந்த முறை கர்த்தருடைய கண்கள் இவர்கள் மேல் இருந்து அவர்கள் இந்த காரியத்தில் வெற்றி அடையும்படி கர்த்தருடைய கரம் இவங்க மேலே இருக்குது. வெற்றியாக ஆலயத்தை கட்டி முடிக்கிறாங்க. இந்த தடவை சத்துருக்களால் ஒன்றும் செய்ய முடியல. புரியுதா? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இறங்குங்க. இறங்குனாத்தான் எழுப்புதல் உண்டாகும். புரியுதா? ஒரு பக்கம் ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் இயேசுவை அறிவிக்கணும், ரெண்டையும் சேர்த்து செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்து கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தேவ வார்த்தை கொடுக்கப்பட வேண்டும். நல்ல விதத்தில், குவாலிட்டியாக, நல்ல நேரம் எடுத்து, தரமான விதத்தில் தேவ வார்த்தை போதிக்கப்பட வேண்டும். புரியுதா? இதுக்கு கர்த்தர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. பாருங்க, என் ஆவியானவர் இப்படியே தான் கேட்டார், நான் கொடுத்துருக்கிற மக்களே நீ ஒழுங்காக வசனத்தை போதிச்சு பார்த்துக்கல, நான் உனக்கு என்னத்துக்கு கூட கொடுக்கணும்? சபையிடத்தில் கர்த்தர் கேட்குற கேள்வி இது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தேவ வார்த்தையை நல்ல விதத்தில், தரமான விதத்தில் நேரம் எடுத்து பிரசங்கிக்கலைன்னா உங்களுக்கு என்னத்துக்கு கூட கர்த்தர் கொடுக்கணும்? ஏன்? வாய்? புரியுதா? கவனிங்க, தேவ வார்த்தை நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை காண்பிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 5 அதிகாரம். பேதுரு இவர் வந்து இங்கே பாஸ்டர்மாருக்கு பேசிகிட்டு இருக்கிறார். முதல் வசனத்தை கவனிங்க. உங்களில் உள்ள மூப்பருக்கும் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன்மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாக இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. இங்கே மெய்த்துன்னு தமிழில் போட்டிருக்கிறாங்க. இது அவ்வளோ நல்ல வார்த்தை கிடையாது. நீங்கள் அவர்களை போஷித்து. என்னது? போஷித்து. தேவ வார்த்தை தான் விசுவாசிகளுக்கு
உணவாக இருக்கிறது. அந்த வார்த்தையை கொடுக்கும்போது தான் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். அவர்கள் போஷிக்கப்பட்டால் தான் அவர்கள் வளர்வார்கள். வளர்ந்தால் தான் அவங்களால தேவ சித்தங்களை நிறைவேற்ற முடியும், தேவ ராஜ்யத்தின் காரியங்களை செய்ய முடியும், இயேசுவை நல்ல வல்லமையாக வைராக்கியத்தோடு அறிவிக்க முடியும். இதை செய்யலைன்னா அதெல்லாம் நடக்காது. இன்றைக்கி சபைகளில் பாருங்கள், எல்லா சபையும் கிடையாது, ரைட்? சில சபைகளில் கரெக்டாக வார்த்தையை நல்லா போதிக்கிறாங்க. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா வேறு எல்லாம் செய்வாங்க, ஆனால் இந்த இதை மட்டும் செய்ய மாட்டாங்க. என்னென்னமெல்லாம் செய்வாங்க, ஆனால் வார்த்தையை பிரசங்கிக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கிடையாது. வார்த்தை தரமானதாக, அபிஷேகம் நிறைந்ததாக, வெளிப்பாடு நிறைந்ததாக இருக்கணுன்றதுக்கு கவனம் கொடுக்க மாட்டாங்க. என்னத்தையாவது பேசுறது, என்னமாவது பண்ணுறது. புரியுதா? தேவ வார்த்தைக்கு அதி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அடுத்த வசனத்தை கவனிங்க. பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இந்த விதமாக பேசுகிறார். அதை கொஞ்சம் கவனிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20. இங்கே பவுல் அப்போஸ்தலன் எபேசு சபையின் மூப்பர்களிடத்தில் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். அங்கே எப்படி பேதுரு பேசினாரோ இங்கே பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறாரு. இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசுகிறார். அவர் சொல்லும்போது அவர் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசிய நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாக இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் கவனிங்க, பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். வெளியரங்கமாக பொது இடங்களில் பேசும்போதும் சரி, பப்ளிக்கில் பேசும்போதும் சரி, சபையில் பேசும்போதும் சரி, வீடு வீடாக பேசும்போதும் சரி, எல்லா நேரத்திலும் அவர் தேவ வார்த்தையை பிரசங்கித்தார். ஹல்லேலூயா. 21ஆம் வசனம். தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். அவர் பாருங்கள், சுவிசேஷம் அறிவித்து மக்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர்றாரு. ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வீடு வீடாக பப்ளிக்காக, ரைட், சில சமயம் பைபிள் ஸ்கூல் மாதிரி வச்சு, ரைட், அந்த விதத்துல எல்லாம் அவங்களுக்கு தேவ வார்த்தையை பிரசங்கித்து கொண்டே இருக்கிறார். புரியுதா? ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். அடுத்து கவனிங்க. அதே அதிகாரம் 26ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். இவர் சொல்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஒழுங்காக செஞ்சுருக்கிறேன். எப்படி ஒழுங்காக செஞ்சேன்? உங்களுக்கு தேவ வார்த்தையை, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் மறைக்காமல் நான் அறிவித்திருக்கிறேன், நான் போதித்திருக்கிறேன், நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதனால் என் மேலே பழி கிடையாது. தேவன் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் உங்களுக்கு கரெக்டாக செஞ்சுருக்கிறேன். என்ன பொறுப்பு? தேவ வார்த்தையை அறிவிக்கிற பொறுப்பு, போதிக்கிற பொறுப்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 28ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அவங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். நீங்க சத்தியத்தை போதிக்கலனா மாறுபாடான காரியங்களை போதிப்பவர்கள் எழும்புவார்கள். சத்தியத்தை நீங்க போதித்து உங்களுடைய சபையை நீங்க உங்களுடைய ஊழியத்தின் மூலம் ஊழியத்தில் உள்ள மக்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணலனா, அந்த வார்த்தையை போதித்து அவங்கள போஷிக்கலனா, ட்ரெயின் பண்ணலனா, அவங்க வேற போதனையில் கேட்டு வெளியில் போயிடுவாங்க. கவனம், கவனம். புரியுதா? இந்த வார்த்தையின் போதனை மக்களுக்கு உண்டாக வேண்டும். இது இல்லைன்னா சபைகளில் குறைவு உண்டாகும், பெருக்கம் கிடையாது. கவனிங்க.
சபையில் பெருக்கத்திற்கு பதிலாக குறைவு உண்டாகும். வார்த்தையின் பிரசங்கம் இருக்க வேண்டும், நல்ல குவாலிட்டியா தரமாக இருக்க வேண்டும், நேரம் செலவழித்து போதிக்க வேண்டும். இதுக்கு தான் பிரைம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதா? ஹல்லேலூயா. கவனிங்க, தொடர்ந்து வாசிப்போம். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக, அதுக்கு என்ன அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் இதுக்கு நான் உங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கேன்னு சொல்றாரு. 31ஆம் வசனம், ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோட இடைவிடாமல் அவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்க. ஏற்கனவே நான் உனக்கு வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறேன், அந்த வார்த்தையை பிடிச்சிக்க, அந்த வார்த்தையை மனசில் வச்சுக்க. அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீ இவர்களுக்கு தப்பலாம். ஒருவனுடைய வெள்ளியாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தாயிலும் இச்சிக்கவில்லை. 32 வாசிப்போம். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, 2 காரியத்தை ரொம்ப முக்கியமாக கவனம் கொடுத்து செய்கிறார். ஒரு பக்கம் அதிகமாக ஜெபிக்கிறார் அந்த ஜனத்துக்காக, அதையும் நம்ம பார்க்குறோம் வேதத்தில். இன்னொரு பக்கம் அதிகமாக அவர்களுக்கு வார்த்தையை போதிக்கிறார். 2 சேர்ந்து தான் நடக்கும். இது 2 தான் பிரைமரி இன்க்ரீடியண்ட். எந்த ஊழியத்துக்கும் சரி, எந்த சபைக்கும் சரி, எந்த விசுவாசிக்கும் சரி, ஜெபம் வார்த்தை இதுதான் பிரைமரி. இதை விட்டுட்டு மற்றது பின்னாடி போகக்கூடாது. இதை நல்ல விதத்தில், தரமான விதத்தில் இதை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் கவனிங்க. இந்த 4 மற்றும் 3ஆம் அதிகாரங்களோ குறிப்பாக ஊழியக்காரவங்க, விசுவாசிகளும் சேர்ந்து படிங்க. குறிப்பாக ஊழியக்காரங்க எடுத்து வாசிங்க 3 மற்றும் 4ஆம் அதிகாரத்தை. நான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தையும் சேர்த்து வாசிங்க, இப்போ கான்டெக்ஸ்ட் இன்னும் நல்லா விளங்கும். முதல் வசனம் கவனிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? கர்த்தருக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்குறேன், இயேசு உன்னை நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. அவர் முன்னாடி நீ நிற்கணும். அப்படி நீ நல்ல விதத்தில் நிற்கணும் அப்படின்னா நீ ஒரு காரியத்தை செய்யணும். ஏன்னா அவருக்கு முன்பாக தான் நான் இதை சொல்கிறேன், இது உனக்கு கர்த்தர் கொடுக்குற பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து புத்தி சொல்லு. ஏனென்றால் கவனிங்க, அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதவர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்துருச்சு. புரியுதா? உங்கள் சபையில் இருக்கிற மக்களுக்கு, உங்கள் ஊழியத்துக்கடியில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வார்த்தையை போதித்து போதித்து பழக்குவித்து போஷித்து அவங்கள ட்ரெயின் பண்ணலன்னா உங்கள் சபையும் ஊழியத்தையும் விட்டும் போகும் காலம் வந்துருச்சு. புரியுதா? செவியை ட்ரெயின் பண்ணணும், மனசை ட்ரெயின் பண்ணணும், வார்த்தையை போதித்து தான் பண்ணணும். போதிக்காமல் விட்டுக்கிட்டே இருந்தீங்க, இல்லை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்ல விதத்தில் நல்லா போஷிக்கிற விதத்தில். சில சமயம் ஹோட்டலுக்கு போகிறோம், காசு கொடுத்து சாப்பிட்றோம். அவன் நம்ம கொடுக்குற காசுக்கு போர்ஷன் அவ்வளோவா குவான்டிட்டி ஒரு சில இடத்துலலாம் கம்மியாக இருக்குது, இத்தினோண்டு கொடுப்பாங்க. ஒரு சில இடத்துல நிறையா கொடுத்தாலும் டேஸ்ட்டு சகிக்காது, ருசி இருக்காது இல்லையா? நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிடணும்னா என்ன வேணும்? போர்ஷனும் நிறையா இருக்கணும், அளவும் ஜாஸ்தியாக இருக்கணும், ருசியும் இருக்கணும். இருந்தால் தானே திருப்தியாக வெளியே வரும். கொடுத்த காசுக்கு நல்லா சாப்பிட்டு இருக்கோம், திருப்தியாக வருவோம், காசையும் சந்தோஷமாக கொடுப்போம். சாப்பாட்டை காசு கொடுக்குறதுக்கு மட்டும் இல்லை, சர்வ் பண்ணவனுக்கு நல்லா சந்தோஷமாக டிப்ஸும் கொடுப்போம். இது ரெண்டும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க,
புலம்பிகிட்டே வருவோம், டிப்ஸ் எல்லாம் மறந்துருன்றோம் இல்லையா? நீ கொடுத்த சாப்பாட்டுக்கு கொடுத்த காசே ஜாஸ்தி, இதில் டிப்ஸ் வேறையா உனக்கு அப்படின்றோம். யோசித்து பாருங்க. வார்த்தை அளவும் நல்லா இருக்கணும். போதிக்கப்படுகிற வார்த்தையும் ஞானத்தோடும் அபிஷேகத்தோடும் கிருபையோடும் போதிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. இது இருந்தால் தான் உங்கள் சபைகள் பாதுகாக்கப்படும், உங்கள் ஊழியங்கள் பாதுகாக்கப்படும். இது இல்லைன்னா சபைகளும் பெருகுவதற்கு பதிலாக குறையும், ஊழியங்களும் பெருகுவதற்கு பதிலாக குறைவாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து கவனிங்க, இன்னொரு அடுத்த பாயிண்ட்டு. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த காரியங்களை பார்த்து முடிப்போம். உங்கள் குடும்பத்திற்காகவும், இது எல்லாருக்குமே, கிறிஸ்தவர்களும் சரி ஊழியக்காரவங்களும் சரி எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நமக்கு நெருங்கின சூழ்நிலையில் இருக்கிற இந்த காரியங்கள், இதை நம்ம கவனிக்கணும். ரைட்? நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, நம்மளுடைய நகரம், இல்லை நம்ம வசிக்கும் பகுதிகள். சில பேர் வில்லேஜில் இருப்பீங்க, சில பேர் நகரத்தில் இருப்பீங்க, சிட்டியில் இருப்பீங்க, சில பேர் டவுனில் இருப்பீங்க. எங்கே இருக்கீங்களோ அந்த இடம் உங்கள் குடும்பம், சபை, நீங்கள் இருக்கிற அந்த ஊர், நகரம் இல்லை டவுன் இருக்கிற அந்த இடம். இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அளவு நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்டு எந்த அளவில் எப்படி ஜெபிக்கணும் அதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு பழகிக்கங்க. ரைட்? ஆனால் இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. குடும்பத்துக்காக, சபைக்காக, நகரத்துக்காக, நீங்கள் வசிக்கும் பகுதிகளுக்காக உத்தரவாதம் எடுத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் அவசியம். உங்கள் கணவன், மனைவி, பிள்ளைகள், சொந்தக்காரவங்க இங்கெல்லாம் ஜெபிங்க, பொறுப்பெடுத்துக்கோங்க. ஜாமக்காரராக இது செயல்பட, இது எல்லா கிறிஸ்தவர்களும் செய்யணும். உங்கள் சபைக்காக, நீங்கள் போகிற அந்த லோக்கல் சர்ச்சுக்காக ஜெபிங்க. உங்களுடைய நகரம், உங்கள் ஊர், உங்களுடைய அந்த லொக்காலிட்டி, அதுக்காக ஜெபிங்க. இது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கடமை. புரியுதா? நீ சபை தூங்கிட்டுலாம் இருக்க முடியாதுங்க. விழித்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிற சபையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபை தான் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் மேலோங்குவார்கள். ஹல்லேலூயா. பொறுப்பு. நம்மளை குறித்து மட்டும் யோசித்து கொண்டு இருக்காமல், தேவ ராஜ்யத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனை உள்ளவர்கள் தான் இனி பெருகுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு என்ன பொறுப்பு? என் சபை, என்னுடைய குடும்பம், என் பிள்ளைங்க, என் மனைவி, என் கணவன், உற்றார், சொந்தக்காரவங்க, ரைட், தாய், தாப்பன், நண்பன், சகோதர சகோதரிகள், இவங்களுக்கெல்லாம் நம்ம பொறுப்பெடுத்து கொஞ்சம் ஜெபிக்கணும். ஜெபம் முக்கியங்க. ரைட்? ஒருத்தர் ஜெபத்தில் தாங்க வேண்டும். அந்த ஒரு மைண்ட் செட்டு வேணும், அது இருக்கணும். நீங்கள் போகிற சபைக்கு ஜெபிக்கணும். மாஸ்டர் குறை சொல்லிகிட்டு இருக்காமல், சபையை குறை சொல்லிகிட்டு இருக்காமல், போகிற இடத்துக்காக ஜெபிங்க. அங்கே அப்படி ஏதோ குறைகள் இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் அதுக்காக ஜெபிங்க. எல்லா நேரமும் அவங்க என்ன நமக்கு செய்வாங்கன்ற அந்த திங்கிங்லே போகாமல், நான் செய்ய போகிறேன், சபைக்காக ஜெபிக்க போகிறேன், சபைக்கு கொடுக்க போகிறேன், ஒரு லைவ்லி ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்க போகிறேன். என்ன பெற்றுக்கொள்ளலாம்ன்ற ஒரு சிந்தனை மட்டும் இல்லாமல், நான் என்ன செய்யலாம்ன்ற ஒரு மனநிலைமைக்கு நம்ம வரணும். நான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், என் ஊருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த ஊர்லாம் எங்கே விளங்க போகுது, இதெல்லாம் உருப்படுமா அப்படி பேசுகிறத விட்டு உங்கள் ஊருக்குடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய நகரத்தின் ஆசீர்வாதத்திற்காக, பட்டணத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்கள். கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தாவே சொல்லி கொடுங்க, எப்படி என் குடும்பத்துக்கு ஜெபிக்கணும், என் சபைக்கு எப்படி ஜெபிக்கணும், என் நகரத்துக்கு, நான் வசிக்கும் இந்த பகுதிக்கு நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு கேளுங்க. ஆவியானவர் அழகாக சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் தான் ஜபமாக மாறணும். இதெல்லாம் ஜபமாக மாறிச்சுன்னா மற்ற எல்லா காரியங்களும் கூட கொடுப்பார் கர்த்தர் உங்களுக்கு. புரியுதா? போராட வேண்டியதில்லை. இது இப்படி தான் தேவராஜ்யத்தை தேடணும். ரைட்? இயேசுவை அறிவிக்கணும், நான் கர்த்தருக்குள்ளே பலம் அடையணும், நான் மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவ ராஜ்யத்தின் காரியங்களுக்கு ஜெபிக்கிறவனாக இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்குறவனாக இருக்கணும். இப்படி தான் தேவ ராஜ்யத்தை தேட முடியும். சும்மா உட்காந்து தேடுறேன்னா நம்ம என்ன புதையில தேடிட்டு இருக்கோங்க?
நல்லா இந்த காரியங்களுக்கு சபை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். விசுவாசிகள் இந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த விதமாக நீங்கள் செயல்படும்போது உங்கள் வாழ்வில் தேவன் வல்லமையாக கிரியை செய்வார். உங்கள் வாழ்வில் கிரியை செய்கிறது மட்டும் இல்லை, உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி உங்கள் மூலமாக கிரியை செய்வார். தேசத்திற்கு நன்மை செய்யும்படி, சபைக்கு நன்மை செய்யும்படி, உங்கள் பட்டணத்துக்கு நன்மை செய்யும்படி உங்கள் மூலமாக கர்த்தர் செயல்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அடுத்து கவனிங்க, இந்த காரியங்களை ஜெபத்தோட ரைட் தியானிங்க. நமக்கு பார்த்த இந்த வசனங்களெல்லாம் எடுத்து வாசிங்க, யோசிங்க, செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு அபரிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கவனிங்க, இந்த வருகிற திங்கக்கிழமை இங்கிலீஷில் மறுபடியும் நியூ இயரை குறித்து ஒரு மெசேஜ் நம்ம பேச போகிறேன். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தமிழில் பேச போகிறேன். இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் அந்த மெசேஜஸில் நான் போதிக்க போகிறேன். கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு நம்ம குறிப்பாக சபையை குறித்து தியானித்தோம். போன வாரம் கர்த்தர் இந்த வருகிற ஆண்டை குறித்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தியானித்தோம். மண்டே டியூஸ்டேயில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கட்டாயமாக கேளுங்க. இந்த நியூ இயர் குறித்து இந்த மெசேஜஸ்லாம் உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள், அனுப்பிச்சி வைங்க. ரைட், அவங்களும் கேட்டு பிரயோஜனப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.